குரு ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மே 31, 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை 2026 ஜூன் 6ஆம் தேதி சனிக்கிழமை வரை அந்த வாரத்துக்கான ரிஷப ராசிக்கான வாரப்பலன். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா முக்கிய கிரகங்கள் இடமாற்றம் ஏற்படுறதுனால ஒரு விதமான சவால் கொண்டு அமைகிற வாரமாக தான் இருக்கும். உங்கள் ராசிநாதன் மிதுன ராசியிலேயே புதனுடன் சேர்ந்து இருப்பது ரெண்டுமே நட்பு தான். அதனால் ஒரு விதமாக தன யோகம் தான். 2ஆம் வீட்டில் உங்கள் ராசிநாதன் இருக்கிறது தன யோகத்தை கொடுப்பதாக இருக்கும். அதுவும் நட்பு கிரகத்தோட நட்பு வீட்டில் இருப்பது சிறப்பு தான். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மே 31 ஞாயிற்றுக்கிழமையும் ஜூன் 1ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டிலேருந்து 7ஆம் இடத்துல விருச்சிக ராசியில் சந்திரன் பயணிக்கின்றது 31 1ஆம் தேதி. அது கலஸ்தர ஸ்தானம் என்பதால் அது மே 31 பௌர்ணமி, மறுநாள் பிரதமை தேதி. 1ஆம் தேதியிலேருந்து தேய்பிரை ஸ்டார்ட் ஆகிடும். அதனால் பௌர்ணமி முடிஞ்சால் உடனே மறுநாள் இருட்டு அடைஞ்ச மாதிரின்னு கிடையாது. அதுவும் ஒரு வெளிச்சம் கொண்டு தான் இருக்கும். அதனால் ஒரு லைஃப் பார்ட்னரோட, உங்களுடைய நண்பர்களோட, காதலங்கதை உறவு, பார்ட்னர்ஷிப்பில் செய்கிற வியாபாரம் இதெல்லாம் ஓரளவுக்கு பாதிப்பு இல்லாமல் ஓரளவுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கிறதா இருக்கும். இருந்தும் கொஞ்சம் உங்கள் சைடில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, அதாவது ஜூன் 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டமம். உங்கள் ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல தனுசு ராசியில் சந்திரன் பயணிக்கிறதுனால அன்றைய 2 நாளுக்கு சந்திரன் அஸ்தமானதுனால சந்திராஷ்டமம். அதனால் எந்த ஒரு புதிய முயற்சிகளும் ஈடுபட வேண்டாம். புதிய முதலீடுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். என்னன்னா சந்திரன் மனோகாரகன்னு சொல்லுவாங்க, மனதை குறிக்கிற கிரகம். அந்த மனதை குறிக்கிற கிரகமே மறைவாக இருக்கும்போது மனக்குழப்பங்கள் இருக்கும். இதுவா அதுவா சரியாக இருக்குமானா அந்த குழப்பம் அதிகமாக, அந்த குழப்பத்திலே எடுக்கிற முடிவுகள் எல்லாமே தவறாகிடும். அதனால தான் போதிய மட்டும் சந்திராம்ச காலத்தில் எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்க வேண்டாம் என்று தான் சொல்லுவாங்க. போதிய மட்டும் தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்த்துக்கொள்ளும் என்று சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அந்த 2 நாள் செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் நீங்கள் போதிய மட்டும் ஆலய வழிபாடு, தியான, யோகா செய்து அமைதியாக கடந்து செல்லுங்கள். உங்கள் வீட்லேயே சூரியன் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அது அப்புறம் 12ஆம் இடத்துலையும் செவ்வாய் ஆட்சியில் ரொம்ப வீரியமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஆற்றலும் வேகமும் சேர்ந்து இருக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு அசாத்தியமான ஒரு இதுவை ஏற்படுத்தும். அது ஆல்ரெடி சந்திரன் குழப்பம் ஏற்படுறதுனால விளைவுகள், செயல்கள் தவறாயிடும். அதனால் போதிய மட்டும் அந்த 2 நாள் எச்சரிக்கையுடன் கடந்து செல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூன் 4, 5, 6 பாகிஸ்தானத்துக்கு சந்திரன் 9ஆம் இடத்துக்கு மகரத்துக்கு செல்கின்றது. அந்த சந்திராஷ்டமத்தில் ஏற்பட்ட அந்த 2 நாளுடைய தடைகள், மன உளைச்சல் இதெல்லாம் அதுக்கு அடுத்தடுத்து வர நாளில் ஓரளவுக்கு சரியாயிடும். அதாவது வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை உங்களுக்கு சிறப்பான காலமாக தான் இருக்கும். ஏன்னா எப்பவுமே ஒரு துன்பத்திலிருந்து அடுத்து வர்றது இன்பமாக தானே இருக்கும். அதனால் அந்த 2 நாள் ஏற்பட்ட குழப்பங்கள் எல்லாமே அடுத்த வருங்க நாட்களில் ஒரு தெளிவுபட்டதாக இருப்பீங்க. தந்தை வழி உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு லாபம் கிடைப்பதாக இருக்கும். ஆன்மீக பயணங்கள் செல்வதற்கான திட்டங்கள்லாம் தீட்டுவீர்கள். ஏன்னா குரு 7ஆம் பார்வையாக சந்திரனை பார்க்குது. அதான் வளர்ப்பு தேய்பிரை சந்திரனுடைய அந்த தோஷத்தனமும் அது நீங்கிறதா இருக்கும். ஆன்மீக சிந்தனை கண்டிப்பாக அதிகரிக்கும். கணவன் மனைவி உறவோட நல்ல ஒரு நட்பு இருக்கும். அவங்க 2 பேர் சேர்ந்து ஒரு கோயில் குளத்தை கூட சென்று வரலாம். ஏன்னா உச்சகுரு உங்கள் வீட்டிலேருந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயங்களையும் நல்ல ஒரு சந்தோஷம் இருக்கும். உங்கள் தைரியம், முயற்சிகளையும் ஒரு ஆன்மீக தெளிவு இருக்கும். இருந்தும் அந்த தெளிவு இதெல்லாம் ஒரு விதமான ஆற்றல் வேகம் கொண்டு இருக்கிறதுனால சில நேரம் உடல் அலைச்சல், சோர்வையும் உண்டாக்கலாம். உங்கள் 10ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக வேலை பலு அதிகரிக்கும். ரொம்ப என்னடா இது, ரொம்ப அதிக கஷ்டப்பட்டு செய்கிறோமே, அதுக்கான பலன் இல்லாத இருக்குன்ற ரொம்ப வருத்தமும் இருக்கும். அந்த வருத்தம் ஜூன் 2க்கு அப்புறம் கடகத்துக்கு குரு செல்றதுனால நீங்கள் தொழில் ரீதியான சின்ன சின்ன தூரங்களுக்கு, பயணங்களுக்கெல்லாம் நீங்கள் பயணம் பண்ணுறதா இருக்கும். புதிய முயற்சிகள்லாம் குரு பயிற்சி உருவாக்கும். லாப சனியின் பலத்தால், அதாவது 11ல் இருக்க சனி லாபத்தை கொடுக்கறதா இருக்கும். ஆரம்ப கட்டம் தொழிலில் ஒரு விதமான தோய்வு, தடைகள் உண்டானாலும் இறுதியில் தொழில் ரீதியான லாபத்தை உங்களுக்கு கொடுப்பதாக தான் இருக்கும் சனியுடைய நிலை. 2வது சனியை குரு பார்வை பார்க்கறதுனால தொழில் ரீதியான கொஞ்சம் லாபத்தை சீராக்கி கொடுக்கும். உங்கள் வீட்டிலே 2ஆம் வீட்டில் மிதுனத்தில் புதனும் சுக்கிரனும் இணைந்திருப்பது உங்களுடைய பேச்சாற்றலில் அதிகரிக்கும். தன வரவு அதிகரிக்கும். இந்த பேச்சு துறை சார்ந்த ஊடக பணி செய்வர்களுக்கு நல்ல லாபகரமான சூழல் தான் இது. 12ல் செவ்வாய் இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதா இருக்கும். அது எதிர்பாராத செலவுகள் சுப செலவுகளாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் ஆட்சி வீட்டில் இருக்கிறது. அதனால் சொத்து வாங்குறது, வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, அதுக்கான பராமரிப்பு செலவு, இப்படி தான் அந்த செலவுகள் வரும்.
குடும்பத்தில் வந்து சுப சில இதெல்லாம் நிகழ்வுகள்லாம் கை கொடுறதா இருக்கும். ஜூன் 2க்கு பிறகு குரு பயிற்சி வந்து 3ஆம் இடத்துக்கு செல்றதுனால அது வந்து ஒரு விதமான மறைவு தான். 3, 6, 8, 12 மறைவு ஸ்தானம் தான். அதனால் அது உங்கள் சகோதரிகளை உறவை குறிக்கிற இடம். அதனால் அவங்களுக்குள்ள ஜூன் 2க்கு அப்புறம் சில கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. போதி மட்டும் பொறுமையை காத்துக்கொள்ளுங்கள். 2வது நாளில் வந்து கேது இருக்கிறதுனால உங்களுடைய தாயாரின் உடல்நிலையும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மண்மனை வீடு சார்ந்த விஷயங்களில் வந்து 1க்கு 2 முறை விசாரித்து செயல்படுங்க. ஏன்னா 12 வரையத்தில் செவ்வாய் இருக்குது, 4 கேது இருக்கிறதுனால நம்ம ஆசைப்பட்டு எதுவும் வாங்கிட்டு பின்னாடி அது பிரச்சனை உண்டாகாதுன்னு பார்த்துக்கொள்ளுங்கள். ஏன்னா உச்சகுருவுடைய பார்வை வந்து சனியை பார்க்கறதுனால ஒரு சிறப்பான இதுதான் காலகட்டமாக தான் இருக்கும். அது வந்து 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையாக வந்து பார்ப்பதனால உங்கள் தந்தை வழி சொத்துக்கள் கிடைக்கும். லாப சனி குரு பார்ப்பதனால தொழிலில் வந்து தொய்வில்லாத பணம் வந்து கொண்டு இருக்கும். ஒரு விதமாக ரிஷபராசிக்கு இந்த வாரம் வந்து ஒரு திருப்பணி கொண்ட வாரமாக தான் இருக்கும். சனி வந்து உங்கள் வீட்டையும் பார்க்குது, 5ஆம் வீட்டையும் பார்க்குது, 8ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனை வரும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வரலாம். வெயில் காலம் வர சூட்டை கலப்பிடும். அதனால் அந்த ஜீரணமாகாத உணவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். இந்த ஜூன் 2, 3 அந்த தேதியில் மட்டும் சந்திராஷ்டமம், அந்த நாட்டில் மட்டும் தவிர்த்து மீதி நாட்களில் உங்களுக்கு சிறப்பான நாட்களில் தான் இருக்கும். அப்படி இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்கள் நட்சத்திரத்துக்கு 3 நட்சத்திரம் இருக்குது. சூரியனின் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க இந்த வார்த்தை எப்படி இருக்குன்னா, விடாமுயற்சி, புதிய பாதைகள் ஏற்படுவதாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசியிலே வந்து சூரியன் இருக்கிறதுனால ஒரு தலைமை பண்பு வெளிப்படுவதாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க, சந்திரன் ரோகிணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா எதிர்பாராத தனவரவு ஏற்படும். பேச்சிலையும் நிதானம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா அந்த சந்திராஷ்டம் காலம், மறைவு காலம் இருக்கிறதுனால குருவின் பார்வை இருக்கிறதுனால நீண்டகால திட்டங்கள் வந்து நிறைவேறும். அப்புறம் செவ்வாயின் நட்சத்திரமான மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து 2 பாதம் மட்டும்தான் இருக்குது. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதீதமான உழைப்பு தேவைப்படுறதா இருக்குது. சுப விரயங்கள் ஏற்படும். ஏன்னா 12 வந்து செவ்வாய் இருக்கிறதுனால போதை மட்டும் அந்த முதலீடு சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா 5, 6, 8. வார அதிர்ஷ்ட திசை வந்து தெற்கு தென்கிழக்கு. வார அதிர்ஷ்ட நிறம் வந்து வெள்ளை வெளிர் பச்சை. ஆன்மீகம் பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இந்த சந்திராசிரம காலம் இருக்குது பார்த்தீங்களா, 2, 3 தேதியில். அப்போ வந்து விநாயகர் பெருமான பிள்ளையார் வந்து அருங்கம்புல் மாலை சாற்றி வணங்குவது அந்த குழப்பங்களை ஓரளவுக்கு தடைகளை தீர்க்கும். உங்கள் ஜென்ம ராசியிலே வந்து சூரியன் இருக்கிறதுனால காலை வேளையில் வந்து காலை சூரியனை வந்து வழிபடுவது மன தெளிவை வந்து அதிகப்படுத்தி ஆளுமையை அதிகப்படுத்தும். 12 செவ்வாய் இருக்கிறதுனால அந்த செவ்வாயுடைய அந்த விரயத்தை குறைக்கிறது. செவ்வாய்க்கிழமை அன்னையா துர்கை அம்மனுக்கும் ராகு நேரத்தில் வந்து விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு. அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் தங்கள் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் வல்ல அந்த இறைசக்தியை நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்கள் ராசி கொண்ட நட்பு வட்டத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லைன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன்.